அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ட் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப மிருதுவாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டன்ட் மாவு தான் எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லா கட்டிகள் இல்லாமல் நைஸாக்கிட்டு பச்சை பால், காய்ச்சாத பால், ஃபுல்லுமே தண்ணி சேர்க்காமல் காய்ச்சாத பால்லையே நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எப்பயுமே பால் சேர்த்து பிசையணும். இந்த மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இதை நான் நல்லா திரட்டிட்டேன். சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கிட்டேன். இந்த அச்சு என்கிட்ட இருந்தது. எதை செய்தாலும் வித்தியாசமாக இருக்கணும், அதான் எனக்கு பிடிக்கும். இந்த ஆர்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி 3 முறை திரட்டி நான் பண்ணேன். இதை எல்லா மாவும் காலி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் நெய்யும் நான் சேர்த்துக்கிட்டேன். மிதமான சூட்டில் ஒரு 10 துண்டுகளாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். லேசாக ப்ரௌன் ஆகணும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, முடிச்சிட்டேன். இப்போ நாம் இதுக்கு சர்க்கரை பாகு செய்ய போகிறோம். தண்ணி சேர்த்துக்கிட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் உள்ளே இருக்கிற விதையை நீக்கிட்டு தோலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் வாசனைக்காக. கொஞ்சம் கலர் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். எப்பயுமே நான் குங்குமப்பூ தான் சேர்ப்பேன். குங்குமப்பூ எங்கே வச்சேன்னு தெரியல, அவசரத்தில் கிடைக்கல, அதனால் நான் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொரித்து வச்ச ஜாமுனெல்லாம் அந்த ஜீராவில் நம்ம சேர்த்துக்கிறோம். 6 மணி நேரம் கட்டாயம் ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு ஜாமுன் சரியாக வரமாட்டுது, உடஞ்சிருதுன்னு. அது காரணம் என்னென்னா ரொம்ப சூடான பாகில் சேர்க்கக்கூடாது. அதுபோல் சூடாக பொரிச்ச ஜாமுனையும் அதில் சேர்க்கக்கூடாது, மிதமான சூட்டில் சேர்க்கணும். இப்போ பாதாம், பிஸ்தா எல்லாம் நான் துருவி சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.